சான்றோர்குப்பும் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்க. இன்றைய தினம் குமரகுருபரின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழிலிருந்து ஒரு பாடல். மீனாட்சி அம்மையே இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்ததாக கூறுவார்கள். மீனாட்சியே குழந்தை வடிவில் வந்து திருமலை நாயக்கரின் மார்பில் உள்ள மணிமாலையை கழற்றி குமரகுருபரருக்கு இந்த பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்து அளித்தாள் என்று வரலாறு கூறுகிறது. அந்த பாடலை இப்பொழுது காண்போம். தொடுக்கும் கடவுள் பழம் பாடல் தொடகின் பயனே நரைபடிந்த துறை சீந்தமிழின் ஒழுகு நறுஞ்சுவையே அகந்தை கிழங்கை அகந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிற்கு ஏற்றும் விளக்கே எமையப்புறுப்பில் விளையாடும் இளமென்பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிர் ஓவியமே மதுகரம் வாய் மறுக்கும் குழந்தை குடற்காடேந்தும் இளவஞ்சி கொடியே வருகவே மலையத்துவதன் பற்ற பெருவாழ்வே வருக வருகவே. தெய்வத்தன்மை உடையன பழம்பாடல்கள். அப்பாடல்களின் பொருளாய் விளங்குபவள் மீனாட்சி. மனம் கமழும் துறைகள் அமைந்த தமிழ். அத்தமிழின் இனிய சுவை போன்றவள் மீனாட்சி. அகந்தை என்னும் கிழங்கை தம் உள்ளத்தில் இருந்து தோண்டி எறிபவர்கள் அடியார்கள். அந்த அடியார்களின் மனக்கோயிலில் ஏற்றப்படும் விளக்கு போன்றவள் மீனாட்சி. இமயமலையில் விளையாடும் பெண் யானையை போன்றவள் மீனாட்சி. உலகத்தை கடந்த ஒப்பற்றவன் இறைவன். அவன் திருவுளத்தில் எழுதி பார்த்திருக்கும் ஓவியம் போன்றவள் மீனாட்சி. வண்டுகள் தேனை குடித்து கூந்தலில் துயில்கின்றன. அந்த கூந்தலாகிய காற்றை தாங்கி நிற்கும் வஞ்சிக்கொடி போன்றவள் மீனாட்சி. மலையத்துவசன் பெற்ற பெருவாழ்வுக்கு நிகரானவள் மீனாட்சி என்று குமரகுருபரர் இந்த பாடலின் மூலம் கூறுகிறார்.